கிளையண்ட்ஸ் நிறைய பேர் கால் பண்ணதில் என்கிட்ட இருக்க ஸ்ட்ராட்டஜியை கோடிங் பண்ணி தர முடியுமான்னு அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை கோடிங் பண்ண முடியுமா, ஆல்கோ ட்ரேட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே கோடிங் பண்ணலாம் தான். ஸோ அது நீங்கள் சொல்கிற கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்மளால் கோடிங் பண்ண முடியும். நாங்கள் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி வந்து ஆல்கோக்குனே ஸ்பெஷலைஸ்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி. சும்மா மேனுவலாக நம்ம பார்த்துட்டு ஓகே அதை பை பண்ணிவிட்டு இப்போ வந்து நமக்கு செல் பண்ணலான்னு ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. நாங்கள் ஆல்கோ ட்ரேட் பண்ணுறதுக்குனே ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்கேல்பிங் பேசிஸில் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ட்ரேடிங் போகும். நம்மளோட நிறைய ட்ரேடிங் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 minute 5 minute 10 minute இப்படி தான் இருக்கும். அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரேடிங் டைம் நம்ம சொல்கிறது வந்து 30 minutes சொல்கிறோம். ஸோ டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 9:15க்கு 9:15க்கு ஓப்பன் ஆகுது. பட் நமக்கு 10 o'clock பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்து உங்கள் டே டு டே ஒர்க் பார்க்க போயிடலாம். அந்த மாதிரி தான் இந்த ஆல்கோ ட்ரேட் இருக்கும். லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் எதுவுமே ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்காது. லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோ ட்ரேட் தான் நடக்கும். பட் அதுக்கு முன்னாடி இன்புட் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது என்ன ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ண போகிறீங்க, நிஃப்டியா பேங்க் நிஃப்டியா, எத்தனை லாட்டு, டாரட் அமௌண்ட் என்ன, ஸ்டாப் லாஸ் அமௌண்ட்டு, இந்த மாதிரி பேசிக் திங்ஸ். ஸோ அதை மட்டும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி பஞ்ச் பண்ணலாம். நல்லா உங்களுக்கு டைம் நிறையாவே இருக்கும். ஸோ நல்லா பொறுமையாகவே நீங்கள் ஆர்டர் பஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். லைவ் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா நமக்கு ஆட்டோ ட்ரேட் நடக்கும். ஸோ இது நாங்கள் எப்படி ஓப்பன் பண்ணி ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோம், அது எப்படி லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோ ட்ரேட் ஆகுதுன்னு ஃபுல்லாகவே ஷோ பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆல்ரெடி பார்த்தாலும் மறுபடியும் பாருங்கள். எங்கள்கிட்ட இன்ஸ்டால் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் இதே மாதிரி தான் ஆர்டர் பஞ்ச் பண்ணுவீங்க. இது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது போக பின்னாடி போனீங்க அப்படின்னா இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது. நிஃப்டி சம்மந்தமான வீடியோஸ் கூட நிறையா போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நிஃப்டி பேங்க் நிஃப்டின்னு ரெண்டுமே ஷோ பண்ணுறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் பெட்டரான ஐடியா வந்து கிடைக்கும். எதுவும் டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயில் நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் ஆகிறதுக்கு நமக்கு 10 செகண்ட் ஆகும். ஓப்பன் ஆனோன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஓல்டு டேட்டாவை டெலீட் பண்ணணும். அதுக்கு நம்ம டெலீட்டில் ஆல் கொடுத்துடலாம். இங்கே டேட்டா ஃபீட் வரும். இதுலேயும் பழைய டேட்டாவை டெலீட் பண்ணிடுறோம். அடுத்து ஓப்பன் ஆமி ப்ரோக்கர் சார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் சார்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ பேங்க் நிஃப்டி 25 NOV. ஸோ இந்த மாதம் வந்து நவம்பர் மாதம் எக்ஸ்பைரி ஆகிறது 25ஆம் எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ பேங்க் நிஃப்டி 25 நவம்பர். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு லைஃப் ஃபீட் ஸ்டார்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து பேக்ஃபில் 30 days கொடுக்குறோம். லாஸ்ட்டாக அதாவது மார்க்கெட் ப்ரீவியஸாக க்ளோஸ் ஆகிருக்குல்ல, க்ளோசிங் ப்ரைஸ் என்ன அப்படின்றத நோட் பண்ணுறதுக்காக பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 58,218 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 58,200 இப்போ நம்ம கால் ஆப்ஷன் 58,200 புட் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் சொல்லிட்டு ரெண்டுமே ஆட் பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கு ரீசன் கேட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோம். லைவ் மார்க்கெட்டில் நமக்கு ஒரு ஐடியா இருக்கும், மார்க்கெட் ஏறிட்டு இருக்கா இல்லை இறங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆர்டர் பஞ்ச் பண்ணுறதுனால மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு எந்த டைரக்ஷனில் போகுதோ அது பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆல்கோ ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுக்கும். ஸோ மேலே போகிற மாதிரி பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் எடுக்கும். அதே டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா புட் ஆப்ஷனில் என்ட்ரி எடுக்கும். நம்ம ஆட் பண்ண இந்த கால் ஆப்ஷனை நம்ம ஜஸ்ட் ஒரு காப்பி பண்ணிக்குவோம். 58,200 கால் ஆப்ஷன். ஸோ அதை காப்பி பண்ணிட்டு இங்கே பேராமீட்டரில் நம்ம அதை வந்து ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். கீழேயும் அதே மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு சீன்றதை மட்டும் பீன்னு சொல்லி மாற்றிக்கிறோம். ஸோ கீழே இறங்கினா புட் ஆப்ஷன் எடுக்கிற மாதிரியும் மேலே ஏறினா கால் ஆப்ஷன் எடுக்கிற மாதிரியும் நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம். நம்பர் ஆஃப் லாட் போர்ட்ஃபோலியோ செட்டிங்கில் 1 இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு 20 லாட்ஸ்ன்னு மாற்றிக்கிறோம். ஸோ 20 லாட் ஆர்டர் போடுறோம். பேங்க் நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 35. அடுத்து ஸ்டார்டிக்கில் கிளிக் பண்ணிக்கலாம். டேஷ்போர்ட், ஃபைல், ஸ்டார்ட். இப்போ ஆட்டோ ட்ரேட் நமக்கு இனிஷியேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம டாரட் அமௌண்ட் வந்து செட் பண்ணணும். ஸோ இதுக்கு நாங்கள் டாரட் அமௌண்ட் 10,000 rupees செட் பண்ணுறோம். மார்க்கெட் ஓப்பன் ஆன கொஞ்சம் நேரத்தில் என்ட்ரி எடுத்துருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். $13,335 வந்திருக்கு. ஸோ நம்ம செட் பண்ண டாரட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. சடனாக ஒரு டவுன் வந்து கொடுத்துருக்கு. வித்தின் ஒரு 5 minutes. ஸோ ஒரு 5 minute ஆஃப் மார்க்கெட்டில் நமக்கு ட்ரேடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிருக்கு. உங்களுக்கு இது ரிலேட்டட் டவுட் என்கொயரினா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். இது டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.